இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த மகத்துவ நாமத்தில் கர்த்தர் பிள்ளைகளை யாவரையும் வாழ்த்துறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருந்து நம்மை நடத்தி வந்ததான அப்படி பெரிய தெய்வக்காக ஸ்தோத்திரம். எல்லா சிலாக்கியங்கள் கிருபைகளை தந்து நடத்தின தேவன் நம்மோடு கூட இருந்து இதுவரை நம்மை பாதுகாத்து வந்த அப்படியே பெரிய தெய்வக்காக கர்த்தரை துதிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் எத்தனை நல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் மாத்திரம் நல்லவராக இல்லை, நம்ம வாழ்க்கையில் ஒன்று இல்லாமல் போயிருக்கோம். ஆமென். நம்ம கெட்ட காரியம் செய்த பொழுதும் இயேசு நல்லவராக இருந்தார். நாம் தேவனுக்கு தீமை செய்த பொழுதும் இயேசு கிறிஸ்து நல்லவராக இருந்தார். நாம் அவரை விசுவாசிக்காத பொழுதும் இயேசு நமக்கு நல்லவராக இருந்தார். இயேசு கிறிஸ்துவை நம்ம மறந்த பொழுதும் இயேசு நமக்கு நல்லவராக இருந்தார். அல்லேலூயா. அவரை போல நல்லவரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அற்புதமான தேவன் தான் இயேசு கிறிஸ்து என்கிற அருமையான மகிமையுள்ள மகத்துவமுள்ள தெய்வம். ஸ்தோத்திரம். இதனாலே அவரை வணங்கும்படியாய் ஆராதிக்கும்படியாக அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் மகிமை உண்டதாக. அருமையானவர்களே, உலகத்தின் முடிவிலே நம்ம வந்திருக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட அநேக காரியங்களை இந்த கடைசி காலத்தில் பேசிக்கொண்டு வருகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரோமர் 12:2 வசனத்தில் இருந்து கடந்த சில வாரங்களாக பல வாரங்களாக தேவன் நம்மோடு கூட அநேக தேவனுடைய ரகசியங்களை தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டு வருவதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். அல்லேலூயா. ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே மனிதனுக்கு தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான், எல்லாவற்றையும் இழந்தான். அதை திரும்ப மனிதனுக்கு கொடுப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து உலகத்திலே இந்த உலகத்திலே வந்து கன்னி மரியாள் வயிற்றிலே உருவாகி பிறந்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு போன பிறகு பரிசுத்தாவி அனுப்பின பிறகு அந்த பரிசுத்தாவின் எழுதி கொடுத்த வேதத்தின்படி அல்லேலூயா சபையில உருவாக்கி ஊழியக்காரங்களை ஏற்படுத்தி சபையில நிர்வாகம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த தேவ ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு அநேக சத்தியங்களை வெளிப்படுத்தி தம்மோடு கூட மனிதனை இணைத்துக் கொள்ளும்படியாக பரலோகத்திலே நம்மை கொண்டு போய் சேர்த்துக் கொள்ளும்படியாக. ஆமென். ஏதேன் தோட்டத்திலே மனிதன் என்னெல்லாம் இழந்தானோ அதை இந்த உலக வாழ்க்கையிலேயே தேவன் நமக்கு தந்து ஆமென் நம்மை ஆசீர்வாதமாய் மகிமையாய் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எல்லா மகிமையும் கர்த்தருக்கு உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஏதேன் தோட்டத்திலே சாத்தானுடைய பேச்சை கேட்டு சாத்தானுடைய மனிதன் பேசினதினால் வந்த இழப்புகளில் இருந்து மனிதனை ஈடுகட்டுவதற்காக இன்றைக்கு தேவ ஆவியானவர் நம்மோடு கூட அநேக காரியங்கள் நம்ம கூட பேசிக்கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. ஆகவேதான் அவனிடத்திலிருந்து அவனுடைய பேச்சை கேட்டதனால் இழந்து போனவர்கள் இன்னைக்கு என்னெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டார்கள் என்பதை குறித்து நம் வேதத்திலே வாசித்துக் கொண்டு வருகிறோம். ஆமென். கடந்த வாரத்தில் ஜீவனை குறித்து நாம் அறிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்தார். நீ இந்த பழத்தை சாப்பிடும் நாளிலே சாகவே சாவா என்றார். ஆனால் செத்து போனானா? சாகலன்னு சொல்லுவாங்க எல்லாரும். அவன் செத்து போனான். எதுல செத்து போனான்? அவனுக்கு கர்த்தர் கொடுத்த ஜீவன் செத்து போனது. ஆமென். அவனை தேவன் உருவாக்கும் பொழுது அவன் ஜீவ ஆத்துமாவாக உருவாக்கி வைத்திருந்தார். ஜீவ ஆத்துமாவாக தேவன் உருவாக்கி வைத்த பொழுது பழத்தை சாப்பிட்ட பிறகு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 3:19 வசனத்தின்படியாக நீ மண்ணாயிருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்கிறார். ஜீவன் என்னாச்சு? செத்து போச்சு. ஜீவன் மரித்து போனது. ஆதாமுக்குள்ளும் ஏவாளுக்குள்ளும் இருந்த ஜீவனானது மரித்து போனது. இப்பொழுது அந்த ஜீவனை மறுபடியுமாய் அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு தேவனாய் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். வழியிலே சொல்லுவோமா? அந்த ஜீவனைத்தான் மறுபடியும் தேவன் நமக்கு கொடுக்க போகிறார். ஆமென். அவன் 900 சில்லற வருஷங்கள் ஆதாம் உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் அந்த ஜீவன் இல்லாமலே வாழ்ந்து குழந்தை குட்டிகளை பெற்று அவன் செத்து போனான். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அந்த ஜீவனை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே கர்த்தர் நமக்கு அந்த ஜீவனை இன்னைக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிற அப்படினால் கவனமாக தேவனுடைய வார்த்தை கேட்டு கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு அந்த ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். ஏனென்றால் ஜீவன் இல்லாவிட்டால் பரலோகம் போக முடியாது. பரலோகத்துக்கு என்ன இன்னொரு பேர் இருக்கு தெரியுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியுமா? ஜீவனுள்ள ஒரு தேசம். என்ன தேசம்? ஜீவனுள்ளவங்க இருக்கிற தேசம் தான் என்னது? பரலோகம். ஆமென். பரலோகத்துக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? ஜீவனுள்ள ஒரு தேசம். அப்ப ஜீவனுள்ள மக்கள் இருக்கிற இடம் தான் அங்கே. அதனாலதான் இயேசுநாதர் சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஆமா ஜீவனுமாக இருக்கிறேன். பார்த்தீங்களா? அவர் வழியாக சத்தியமாக மாத்திரம் இல்லை, யாருவாக எப்படியா இருக்கிறார்? ஜீவனாக இருக்கிறார். ஆமென். அந்த ஜீவனைத்தான் இன்றைக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளாக இருக்க நமக்கு அவர் கொடுக்க விரும்புகிறார். இழந்து போயிட்டாங்க.
அந்த ஜீவனை மறுபடியும் நமக்கு அவர் கொடுக்க வேண்டும் என்று மிக மிக ஆவலாக இருக்கிறார். நான் நேசிக்கிற மகனுக்கு மகளுக்கு நான் ஜீவனை கொடுக்கிறேன், அதுதான் சொல்றாரு பாருங்க. யோவான் சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்திலே, யோவான் சுவிசேஷம் அல்லேலூயா கர்த்தர் மகிமையுண்டதாக 1ஆம் அதிகாரத்திலே, ஆமென் ஸ்தோத்திரம், நான் வாசிக்கிறோம் பாருங்க. அல்லேலூயா கர்த்தர் மகிமையுண்டதாக ஸ்தோத்திரம். ஆமென். 4வது வசனம் வாசிக்கலாம். அவருக்குள் ஜீவன், ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஜீவன் 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 முக்கியம். நிறைய பேர் ஜீவனை பற்றி நினைக்கிறது கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது, அழியாத காரியம் இருக்கிறது. அழியாத ஜீவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. அந்த ஜீவனை யார் விரும்புகிறார்களோ, அல்லது அந்த ஜீவனான இயேசு கிறிஸ்து யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அந்த ஜீவனான இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் யார் இடம் கொடுக்கிறார்களோ, அந்த ஜீவனான இயேசு கிறிஸ்து பிரிமை வாழ யார் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, அவர்களுக்கு கர்த்தர் அந்த ஜீவனை ஒளியாக பிரகாசமாய் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த ஜீவன் தான் நமக்கு வாழ்க்கையில் பிரகாசமாய் இருக்க முடியும். பிரகாசமான என்ன? வீடு இருட்டா இருக்கு, சுவிட்ச் போட்டா என்ன ஆகும்? லைட் எரிஞ்ச வீடு எப்படி இருக்கும்? பிரைட்டா வெளிச்சமா இருக்கு இல்லையா? ஆமென். அதுபோல வெளிச்சம் வாழ்க்கையில குடும்பத்தில் வரும் பொழுது பொருளாதார கஷ்டங்கள் என்ற அந்த இருள் விலகி போகிறது. அல்லேலூயா. வறுமை என்கிற இருள் விலகி போகிறது. தேவனுடைய பிரகாசம் வரும் பொழுது தரித்திரம் என்கிற இருள் விலகி போகிறது. தேவனுடைய பிரகாசம் வீட்டுக்குள்ள வருகிற பொழுது நோய் என்கிற இருள் வீட்டை விட்டு விலகி போகிறது. தேவனுடைய பிரகாசம் வருகிற பொழுது வட்டி என்கிற கடன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலகி போகிறது. தேவனுடைய பிரகாசம் வீட்டுக்குள்ள வருகிற பொழுது கடன் என்கிற தொல்லை வீட்டிலிருந்து ஒளிந்து போகிறது. தேவனுடைய பிரகாசம் வீட்டுக்குள்ள வருகிற பொழுது எல்லா நெருக்கடிகளும் சமாதான குறைவுகளும் இருள் போன்ற இவைகள் வீட்டிலிருந்து விலகி ஓடி போகிறது. அல்லேலூயா. அந்த ஒளிதான் இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள வரணும். அந்த ஒளிதான் ஜீவனாக இருக்கிறது. அந்த பிரகாசம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியாக தேவனாகிய கர்த்தர் ஜீவனை தந்திருக்கிறார். இந்த ஜீவன் தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப 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 அவசியம். ஜீவன் இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. ஜீவன் இல்லைன்னா என்ன அர்த்தம்? செத்தம்னு அர்த்தம். நம்முடைய உயிர் என்ன ஆகணும்? அழியாமல் இருக்கணும்னா அந்த உயிர் என்னவா மாறணும்? சொல்லுங்க. ஜீவனாக மாற வேண்டும். நமக்கு இருக்கிற உயிர் அல்ல, அது ஜீவனாக மாறணும். அது ஜீவனாக மாறும் பொழுதுதான் உலகத்திலேயும் ஆசீர்வாதமாக மகிமையாக பரிசுத்தமாய் நீதிமான்களாக வாழப் போகிறோம். பிறகு நாம் இறந்த பிறகோ அல்லது தேவனுடைய வருகையிலையோ பரலோகத்திற்கு போகும் பொழுது அந்த ஜீவன் இருந்தால்தான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். ஜீவன் இல்லாவிட்டால் பரலோகம் போக முடியாது. ஸ்தோத்திரம். நம்முடைய என்ன இருக்குதோ இல்லையோ ஜீவன் கண்டிப்பா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளை ஜீவன் 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 ரொம்ப 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 முக்கியம். இந்த ஜீவன் இல்லாவிட்டால் பரலோகம் நம்ம ஒருபோதும் போக முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவன் இருந்து அந்த ஜீவன் தான் நமக்கு பிரயோஜனமாய் தேவன் நமக்கு தருகிறார், இலவசமாய் கொடுக்கிறார். நீங்க உலகத்தையே வித்தா கூட அப்படிப்பட்ட ஒரு ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தேவன் நமக்கு அந்த ஜீவனை இலவசமாய் கொடுக்கிறார். இலவசமாய் கொடுக்கிற இந்த ஜீவனை அன்பானவர்களே இன்னைக்கு நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவேதான் அல்லேலூயா கர்த்தர் இந்த ஜீவனை நமக்கு தருகிறார். அப்படியானால் இந்த உலகத்திலே இந்த ஜீவனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? உலகத்திலே ஆசீர்வாதம், உலகத்திலும் பெரிய பிரயோஜனம் ஜீவனால் தான் இருக்கிறது. மறந்துடாதீங்க, நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஜீவன் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ஜீவன் தான் நமக்கு வருமானத்தை பணத்தை கொண்டு வருகிறது. இந்த ஜீவன் தான் சுகத்தை கொண்டு வருகிறது. இந்த ஜீவன் தான் ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. இந்த ஜீவன் தான் குடும்பத்தில் நிம்மதியை கொண்டு வருகிறது. இந்த ஜீவன் தான் நம்முடைய குடும்பங்களை உயர்வை கொண்டு வருகிறது. இந்த ஜீவன் தான் அநேக சொத்துக்களை நமக்கு கொடுக்கிறது. இந்த ஜீவன் தான் அநேக மகிமையான அனுபவங்களை வாழ்க்கையில கொடுக்கிறது. இந்த ஜீவன் இல்லாட்டா ஒண்ணுமே இல்லைங்க. ஜீவனால் தான் இன்றைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்படியானால் இந்த ஜீவனை இந்த உலக வாழ்க்கையில இவ்வளவு பிரயோஜனமாய் தேவன் தருகிறவர், பரலோகத்துக்குள்ளும் பிரவேசிக்க இந்த ஜீவன் தான் முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. இந்த ஜீவன் இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. ஒருபோதும் பரலோகம் போகவே முடியாது. பரலோகத்துக்கு போகணும்னா ஜீவன் கண்டிப்பா இருக்கணும். இந்த ஜீவன் இருந்தால்தான் ஜீவனுள்ள ஒரு தேசமாகிய பரலோகத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க முடியும். சரி, இந்த கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்றதாக இந்த ஜீவனான
இந்த தேச நன்மைகள் நமக்கு கிடைப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? சங்கீதத்தில் 27ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 27:13. ஸ்தோத்திரம். ஆமென். நானும் ஆமென். ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருடைய தேசத்தில் நன்மையை பார்க்க முடியாது என்றது அவ்வளவுதான், செத்து போயிருப்பேன். ஜீவனுள்ளோர் தேசத்தினுடைய நன்மை இந்த உலகத்தில் எனக்கு வேணும். பரலோகத்தில் இருக்கிற ஜீவனுள்ளோர் தேசம். ஆமென். பரலோகம் எப்படிப்பட்டது? ஜீவனுள்ளோர் தேசம். அப்போ பரலோகத்தில் இருந்து அந்த ஆசீர்வாதம் என் வீட்டிற்கு வர வேணும். பரலோகத்திலிருந்து அந்த தேவனுடைய நன்மைகள் என் வீட்டிற்கு வர வேண்டும். பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது 12 பிள்ளைகளை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். அப்படி ஆசீர்வதிக்கிறதான பொழுது தன்னுடைய மகனாகிய யோசேப்பு தன் பிரியமான பிள்ளைக்கு அல்லேலூயா ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். எப்படி ஆசீர்வாதம் கொடுக்கிறார்? ஆதியாகம புத்தகத்திலே 40 ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமென் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஸ்தோத்திரம். எப்படி ஆசீர்வதிக்கிறார்னு பாருங்க. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. உங்க தகப்பனுடைய தேவனை யாரு? யோசேப்பு பார்த்து சொல்றார், யோசேப்பே உன் தகப்பனுடைய தேவனால இப்படி ஆயிருச்சு. எப்படி ஆயிருச்சு? உன் தகப்பன் தேவனா யாரு? உன் தகப்பன் யாரு? யாக்கோபு. யாக்கோபின் தேவன் யாரு? ஆமென், கர்த்தராகிய தேவன். ஆகவே உன் தகப்பனுடைய தேவனான கர்த்தரால் உனக்கு இப்படி ஆயிற்று. எப்படி ஆயிற்றுன்னு சொல்லுகிறார், வாசிக்கலாம். அவர் உனக்கு அந்த தேவனாகிய கர்த்தர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே. ஆமென். யோசேப்பே சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும். அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம்? மெதுவா போதும், ஒவ்வொன்றா வாசிக்கலாம். உயர வானத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதங்கள் என்று சொல்கிறார். ஆமென். இது யோசேப்புக்கு மாத்திரமல்ல, எனக்கும் உங்களுக்கும் சொந்தமா இருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. உயர வானத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதங்களால் கர்த்தர் நம்மை நிரப்ப விரும்புகிறார். ஆமென். உயர வானம் என்ன? பரலோகம். ஜீவனுள்ள தேசமாகிய பரலோகத்துடைய ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்கு வரணும். மழை பெய்யற மாதிரி பெய்துகிட்டே இருக்கணும். மழை யாராவது தடுக்க முடியுங்களா? மழை பெய்யறது யாராவது தடுக்க முடியுமா? முடியாது. நீர்வீழ்ச்சி, நிறைய நீர்வீழ்ச்சி கீழே விழுந்திருக்கு, யாராவது தடுக்க முடியுமா? முடியாது. அதுபோலதான் வானத்திலிருந்து நம்முடைய வீட்டுக்கு தேவன் ஆசீர்வாதங்களை அனுப்பும் பொழுது எந்த பிசாசோ எந்த செய்வனையோ மாந்திரிகளோ அதை தடுக்க ஒருபோதும் முடியாது. அப்ப தேவனாய் கர்த்தர் பரலோகத்திலிருந்து அனுப்புற ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்குள்ள வந்து அப்படியே மழை பெய்யற மாதிரி இறங்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்ப என்ன ஆகும்? மழை பெய்ய பெய்ய தண்ணி நிறைய தேங்கி ஒரு டேங்காக, ஒரு தொட்டி நிறைய ஒரு அணைக்கட்டு போல மாறுவது போல பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் வீட்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்க வீட்டுக்குள்ள என்ன ஆகும்? செல்வங்கள் வீட்டிலே பெருகும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த அளவுக்கு நாம் பரிசுத்தவான்களா இருக்கணும். நம்முடைய வீடு பரிசுத்தமாக்கப்பட்டதா இருக்கணும். பரலோக பொக்கிஷத்தில் இருந்து ஆசீர்வாதங்கள் வீட்டுக்குள்ள வந்து இறங்குவதற்கு வீடு தகுதி உள்ளதா இருக்க வேணும். நம்முடைய வீடு தகுதியாக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமா இருக்கும் பொழுது பரலோக பொக்கிஷத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் வீட்டுக்குள்ள மழை பெய்யற மாதிரி பெய்துகிட்டே இருக்கும். என்ன ஆச்சரியம் பாருங்க. கர்த்தர் மேல வைத்த அன்பு எத்தனை பெரியது. அல்லேலூயா. அப்போ பரலோகத்திலே அவர் ஆசீர்வாதங்களை வச்சுட்டு அவர் அங்கே ஸ்தோத்திரம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்க விரும்பல. தூதர்களுக்கு ஆசீர்வாதங்கள் அவசியம் இல்லை. பரலோக பொக்கிஷம் தேவையே கிடையாது. ஆமென். பரிசுத்தவான்களுக்கு அவசியம் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அதுக்கும் தேவையில்லை. பின்ன யாருக்காக வைத்திருக்கிறார்? இந்த உலகத்தில் வாழுகிற பரிசுத்த பிள்ளைகளாக இருக்கிற எனக்காக, நம்ம ஒவ்வொருக்காக தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நமக்காக தேவன் பரலோகத்தில் அவ்வளவு பொக்கிஷங்களை சேர்த்து வைத்திருக்கிறார். அப்ப நம்ம கேட்கணும், ஆண்டவரே பரலோக பொக்கிஷத்தை எனக்கு வீட்டுக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை அனுப்புங்க ஆண்டவரே, என் வீட்டுக்கு அனுப்புங்க. கேட்கணும் உரிமையோடு கூட. அல்லேலூயா. எப்படி கேட்கணும்? அப்பா இயேசு கிறிஸ்துவே பரலோக பொக்கிஷத்திலிருந்து ஆசீர்வாதங்களை எங்க வீட்டுக்கு அனுப்புங்க. ஆமென். பரலோக பொக்கிஷத்தை அனுப்புங்க ஆண்டவரே, பரலோக பொக்கிஷத்தை அனுப்பும் ஆண்டவரே. என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் பிறகு கீழே
ஆழத்தில் கீழே ஆழத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதங்கள். ஆமென். கீழே ஆழம்னா என்ன? பூமி. இந்த பூமியில விளைகிற தானியங்கள், பூமிக்கடியில் இருக்கிற தங்கம், பூமிக்கடியில் இருக்கிறதான வைரம், பூமிக்கடியில் இருக்கிற செம்பு, பூமிக்கடியில் இருக்கிறதான ரத்தினங்கள். அல்லேலூயா. என்னெல்லாம் இருக்கு பூமிக்கடியில்? ஆமென். தெரியுமா உங்களுக்கு? நிறைய பொக்கிஷம் பூமிக்கடியில் இருக்கு. அப்போ பூமியின் ஆழங்களில் உண்டாகிற ஆசீர்வாதங்களால தேவன் நம்ம நிரப்ப போகிறார். அல்லேலூயா. அப்போ பரலோகத்தில் வருகிற ஆசீர்வாதங்கள் இந்த மண்ணுக்கடியில பூமியிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களாலே தேவன் நம்ம நிரப்பணும். ஆமென். சும்மா ஆசீர்வாதம் சொல்லாதீங்க. எப்படி சொல்லணும்? விவரமா கர்த்தரை கேட்கணும். எப்படி கேட்கணும்? கர்த்தாவே, பரலோக பொக்கிஷத்தின் ஆசீர்வாதங்களை வீட்டுக்கு அனுப்பும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பூமியின் ஆழத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை வீட்டுக்கு அனுப்பும் ஆண்டவரே. ஆமென். இனிமேல் கேட்பீங்களா? இனிமேல் கேட்பீங்களா? அல்லேலூயா. அப்ப பூமியின் ஆழத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கணும். வேற யாருக்கு இல்ல. பேய் பிசாசு சாத்தானுக்கெல்லாம் கிடையாது. இன்னைக்கு அவன் தான் எடுத்து நிறைய ரத்தனம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறான். வச்சு அவன் என்ன பண்ண முடியும்? அழகுதான் பார்க்க முடியும், கண்ணில் பார்க்க முடியும். ஆனால் தேவ பிள்ளைகளே, இவைகளை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். இந்த செல்வங்களை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நமக்காக, நம்முடைய சந்ததிகளுக்காக தேவன் வைத்திருக்கிறார். அதெல்லாம் பெற்றுக்கொள்ளாம என்ன இருக்கிறோம்? பெற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. நாங்கெல்லாம் பெற்றுக்கொள்ளுவோம் சொல்லுங்க. நாங்க பெற்றுக்கொள்ளுவோம். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம், எங்க அப்பா ஆசீர்வாதம் யாருக்கு? எங்க அப்பா உருவாக்கி வைத்த செல்வங்கள் யாருக்கு? எனக்கு, அவருடைய பிள்ளையா எனக்கு. அல்லேலூயா. பாருங்க, அப்புறம் பூமியின் ஆழத்தில் உண்டாகிற ஆசீர்வாதங்களால் தேவன் நிரப்புகிறார். பிறகு ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உண்டாகிற ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்படி என்ன? குழந்தை குட்டிகளுக்கு கர்த்தர் தருவேன்னு சொல்லுகிறார். குழந்தை பாக்கியம். ஆமென். கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதித்து குழந்தைகளை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. மலடிகளாக அல்ல, வெறுமையானவர் அல்ல, குழந்தை இல்லாத மக்களாக அல்ல, குழந்தை பெறுகிற பெரிய பாக்கியத்தை தந்து நடத்துகிறார். அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? பரலோக ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், குழந்தைகள் என்கிற ஆசீர்வாதம். 3 ஆசீர்வாதத்தினால தேவன் நம்மை இன்றைக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். இதுதான் ஜீவனுள்ள தேசத்தினுடைய நன்மைகள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பரலோகத்திற்கு நன்மைகள் இவைகள் தான். இவைகளை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமென். இந்த நன்மைகள் கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். ஸ்தோத்திரம். இவைகளை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜீவனுள்ள தேசத்தின் நன்மைகள் இவைகள். பரலோகத்தில் உள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இவைகள். ஏதோ பரலோகம் போறோம் சும்மா இல்லைங்க, சும்மா இல்ல. அங்க போய் பாருங்க, தங்கத்தை மேலதான் நடக்க போறீங்க. ஆமென். இதில் நடக்க போறோம். தங்கம் என்ன ஒரு சின்ன ஒரு ஒத்தடி பாறை மாதிரி போட்டுருப்பாரு? இல்ல, நல்ல பெரிய லைலண்ட் லாரி நம்ம ஊர்ல இருக்கு பார்த்தீங்களா? ஒரு 3-4 லாரி அளவுக்கு பெரிய ரோடு பரலோகத்தில் போடப்பட்டிருக்கு. சின்ன ரோடெல்லாம் கிடையாது. அந்த ரோடெல்லாம் தங்கம். ஆமென். தங்கத்தில் போடப்பட்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்படியே தங்கம். அது பக்கத்தில் அருமையான புல்வெளிகள், அருமையான நான் யோசித்து பாருங்க. அருமையான புல்வெளிகள், பசுமையான பச்சை பசேல் என்ற புல்வெளிகள், அதில் அழகிய மரங்கள், அந்த அருமையான பழங்கள். மாதம் பழம் வரும். நம்ம ஊர்ல வருஷத்துக்கு ஒரு முறை தான் பழங்கள் வரும். அப்படிதானா? பரலோகத்தில் எப்படி தெரியுமா? அழகான மரங்கள். அந்த இலையை பறித்து சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அந்த இலை அப்படியே சாப்பிடலாம். அந்த பழங்களை சாப்பிட்டோம்னா ஆயுசு கூடிக்கிட்டே போகும், சாவே கிடையாது. அல்லேலூயா. அந்த மரத்துக்கு பேர் என்ன தெரியுமா? ஜீவ விருட்சம். இந்து புராணங்களை சொல்லுவாங்க கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க. என்ன விருட்சமா? இந்து புராணத்தில் கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய பைபிள் வேதத்தில் தேவனை கர்த்தர் சொல்கிறார் என்ன விருட்சம்? ஜீவன் இருந்தால் தான் அந்த பழத்தை சாப்பிட முடியும். ஆமென். இன்னைக்கு நாம ஜீவன் நல்லவர்களாக இருந்தால் தான் அந்த பழத்தை சாப்பிட முடியும். அல்லேலூயா. என்ன அருமையான பழம் பார்த்தீங்களா? அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த வாரம் நம்முடைய வீட்டுக்கு விருந்தில் வந்திருந்தாங்க. ஆப்பிள் நிறைய வாங்கிட்டு வந்தாங்க. நேற்று ஸ்தோத்திர ராத்திரில சாப்பிடலான்னு ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டோம். அவ்வளவு டேஸ்டாக இருந்துச்சு. இதுவேளை அப்படி ஒரு ஆப்பிளை நான் சாப்பிடல, அவ்வளவு ருசியாக இருந்தது. ஸ்தோத்திரம். இதை காட்டிலும் பல மடங்கு ருசியாக இருப்பது பரலோகத்தில் இருக்குதான ஜீவ விருட்சத்தினுடைய பழம். ஆமென். அதை சாப்பிட ஆயத்தப்படுவீங்களா? இன்னைக்கு ஜீவன் உங்களுக்கு வேணும். அந்த ஜீவன் இருந்தால் தான் அந்த ஜீவக்கனியை சாப்பிட முடியும். அந்த ஜீவ விருட்சத்தினுடைய பழத்தை சாப்பிடணும்னா இந்த உலகத்தில் நாம் ஜீவனுடையவர்களாக இருக்க வேணும். இதைத்தான் பிசாசு இழக்க பண்ணினான்.
ஆதாம் மேலோட தந்திரமா பேசி ஜீவனை பெற்றுக்கொள்ளாதீங்க, ஜீவனை இழந்து போயிருங்க, நான் இருக்கிற நரகத்துக்கு வாங்க என்று அவனை அழைக்கும்படி கூட்டிட்டு போயிட்டான். இன்னைக்கு அங்க நரகத்துக்கு போன நம்மளை கர்த்தரை தடுத்து நிறுத்தி, மகனே மகளே வாப்பா, என் பின்னால வா மகளே மகனே வா வா என்று அன்பாய் அடைத்து அவர் பின்னால வந்த நம்ம அப்படியே விலையேறப்பட்ட ரத்தத்தினால கழுவி பரிசுத்தம் பண்ணி, ஆமென், இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப ஒவ்வொன்றாய் கொடுத்து கொண்டு வருகிறார். ஆமென். ஆக ஜீவனை இழந்திருக்கிற நாம் இன்றைக்கு ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஜீவனை நாம் கர்த்தரிலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறதான பொழுது பரலோகத்தில் சென்று அருமையான ஒரு வாழ்க்கை வாழும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே இந்த ஜீவனுள்ள தேசத்திற்கு அல்லேலூயா யாரெல்லாம் போவாங்க? யார் போவாங்க பரலோகத்துக்கு? யாருங்க போவாங்க? ஏசாயாவில் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. இந்த ஜீவனுள்ள ஒரு தேசமாகிய பரலோகத்திற்கு யாரெல்லாம் போவாங்க? வாசிக்கலாம். ஏசாயா 4வது வசனம். அல்லேலூயா. ஆமா, சீயோனிலே மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து, ஆமென், எருசலேமிலே தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்ட எவனும், ஆமென், பரிசுத்தவான் என்று சொல்லப்படுவான். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப பரலோகத்திற்கு போகிறவர்களுக்கென்று, அவர் ஜீவனுக்கென்று போக வேண்டியவர்களுடைய பெயர் எழுதப்பட்டு இருக்கிறது. பரலோகத்து யார் வருவாங்க என்று தேவனாகிய கர்த்தர் அறிந்த அவருடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில், பரலோகத்தில் ஒரு புஸ்தகம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பரலோகத்தில் 3 புஸ்தகம் இருக்கு. ஒன்று ஜீவ புஸ்தகம், இன்னொன்று ஞாபக புஸ்தகம், இன்னொன்று ஆட்டுக்குட்டியானவர் ஞாபக புஸ்தகம். 3 புஸ்தகம் பரலோகத்தில் இருக்கு. ஸ்தோத்திரம். ஆனால் பரலோகத்தில் யார் போவாங்க தெரியுங்களா? யார் போவாங்க? ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவர்கள். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்திலே கர்த்தர் மகிமையுண்டதாக 20 ஹல்லேலூயா, ஆமென், 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 ஸ்தோத்திரம். 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் செய்கிற ஒரு மனிதனும் ஒன்றும் அதில் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. தீட்டுன்னு என்ன தீட்டுன்னு என்னங்க? நிறைய மனுஷன் சொல்லுவாங்க. மனுஷன் சொல்ற தீட்டெல்லாம் தீட்டு கிடையாது. மனுஷன் சொல்ற தீட்டெல்லாம் தீட்டு கிடையாது. மனுஷன் உள்ளத்திலிருந்து வருது பார்த்தீங்களா? கோபம் ஒரு தீட்டு, எரிச்சல் ஒரு தீட்டு, பொய் பேசுறது ஒரு தீட்டு, கோள் சொல்றது ஒரு தீட்டு, அடுத்தவங்களை கேவலமா பேசுறது ஒரு தீட்டு. இந்த தீட்டு இருந்தா பரலோகம் போக முடியாது. இந்த தீட்டு, ஒரு தீட்டு இருந்தா கூட பரலோகம் போகவே முடியாது. சகோதரிமார்களை சொல்லுவாங்க, மாதம் ஒரு முறை தீட்டு, அது தீட்டு கிடையாது. அது சரீரத்தில் இயற்கை வரக்கூடிய ஒன்று, அவைகள் தீட்டு அல்ல. தீட்டு என்றால் என்ன? பாவம். ஸ்தோத்திரம். விக்கிரக காரியங்களை போவதுங்க தீட்டு. விக்கிர வழிபாடுல கலந்து கொள்வது தீட்டு. சூடன் சாம்பராணி வாசத்துக்குள்ள முகர்ந்து பார்க்கிறது ஒரு தீட்டு. அல்லேலூயா. கிறிஸ்தவ கல்யாணம் அல்லாத மற்ற திருமணங்களிலே போகிறது தீட்டு. அந்த பந்தலுக்குள்ள போனாலே தீட்டு. தெரியுமா உங்களுக்கு? ஆயிரக்கணக்கில் இருக்கு, சொன்னா தாங்க மாட்டீங்க. அவ்வளவு தீட்டான விஷயங்களை உலகத்தில் பிசாசு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த தீட்டுல அகப்பட்டவங்க ஒருத்தம் கூட பரலோகம் போக முடியாது. அப்போ பரலோகத்திற்கு போக வேண்டுமானால் தீட்டு இல்லாம வாழ வேணும். ஆமென். தீட்டு இல்லாம இருக்கணும். நாங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்கீங்க. திடீர்னு இப்ப ஸ்தோத்திரம் அல்லேலூயா 11 மணிக்கு இயேசுநாதர் பரலோகத்திலிருந்து வந்துட்டாருன்னா தீட்டு இருந்தா பரலோகம் போக முடியாது. நேற்று எங்காவது ஒரு காரியத்தில் தீட்டுப்பட்டீங்கன்னா பரலோகத்தில் நீங்க போக முடியாது. ஆகவே தீட்டில் சிக்கிக்கொள்ளாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. ஒருத்தன் பீடி குடிக்கிறான். ஸ்தோத்திரம். பக்கத்து அங்க ஒரு 5-6 பேர் தள்ளி இருக்கிறான். இந்த பக்கத்தில் பீடி கேட்கிறான். எனக்கு அந்த பீடி கொஞ்சம் வாங்கி கொடுங்க ப்ளீஸ், கொஞ்சம் வாங்கி கொடுங்க. அந்த பீடி வாங்கி கொடுத்து நீங்க தீட்டாயிருவீங்க. வெத்தலை வாக்கு ஒருத்தர் போடுறாங்க. அது கொஞ்சம் அக்கா, அது கொஞ்சம் அந்த வெத்தலை பாக்கு கொஞ்சம் வாங்கி கொடுக்கா, அந்த வெத்தலை பாக்கு வாங்கி கொடு. அது வாங்கி கொடுத்தீங்கன்னா தீட்டாயிருவீங்க. என்னெல்லாம் இருக்கு தீட்டு தெரியுங்களா? கர்த்தருக்கு பிடிக்காத பாவங்கள் தொட்டாலே தீட்டு. இப்படிப்பட்ட அநேக தீட்டுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளே, இந்த தீட்டுப்படாதவனை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். தீட்டுள்ளதும் தீட்டான காரியத்தை செய்யாதவர்களும், பிறகு பொய்யை அருவருப்பையும், அருவருப்பான பாவங்கள்
விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம். இன்னைக்கு உலகத்துல ஐயோ நடக்கிற பாவங்களை வாயில கூட சொல்ல முடியாது. ஆமென். உலகத்துல ஏறக்குறைய 33 நாடுகளிலே ஆம்பளைக்கு கல்யாணம், பெண்ணுக்கு கல்யாணம் எல்லாம் ப்ரூவ் பண்ணிக்க ஆயிருச்சு. எல்லாம் அந்த சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. இந்தியா மட்டும் தடுமாறிட்டு இருக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இன்னைக்கு போராடுறாங்க, எங்களுக்கு ஒரு அனுமதி வேணும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனை அருவருப்பான காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நாயை காட்டில கேவலமான வாழ்க்கை ஆணும் பெண்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருவருப்பு அருவருப்பு அருவருப்பு. ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த சமூகத்தில் இன்று சொல்லக்கூடாத அத்தனை அருவருப்பான காரியங்களை இன்னைக்கு உலகத்தில் பிசாசு செய்யும்படி ஜனங்களை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறான். அயோக்கியத்தனங்களை செய்து கொண்டிருக்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளை, இந்த பாவங்களை செய்யறவன் பரலோகத்துக்கு போக முடியாது. அருவருப்பான அசுத்த அயோக்கியத்தனமான காரியம் செய்யறவன் பரலோகம் போக முடியாது. அருவருப்பையும் பிறகு வசனத்தில் கவனமா இருக்கு. 27 வசனம். ஆமென். அருவருப்பையும் விட்டதிலிருந்து வாசிங்க. பொய்யையும் பொய்யான காரியம் நடப்பிக்கிறதுமாகிய பொய்யை பேசுகிறது, பொய் பித்தலாட்டமான காரியங்கள் இவளை நடப்பிக்கிறதுமான ஒன்றும் அதிலே ஒன்றும் பரலோகத்துக்குள்ள போகவே முடியாது. அன்பான சகோதரியே சகோதரனே, நமக்குள்ள இந்த காரியம் இருக்கா? இருந்தா மாத்திக்கிங்க. ஆமென். இப்பயே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே மன்னிங்கப்பா, நேற்று தீட்டுப்பட்டுட்டேன், நான் பொய்ய பேசிட்டேன், அருவருப்பு வாழ்க்கையில் வந்துருச்சு, மன்னிக்கிட்ட ஆண்டவரே சொல்லி இப்பயே ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை பரிசுத்தமான ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பொய்யை நடப்பிக்கிற ஒருத்தரும் பரலோகத்துக்கு போக முடியாது. பிறகு ஆட்டுக்குட்டியானவராகிய ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவன் எவனோ அதிலே பரலோகத்துக்குள்ள போவான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஜீவ புஸ்தகம் உங்க பேர் எழுதப்படணும். ஆதார் அட்டையில பேர் இருக்க என்னமோ தேவையில்லை. ஸ்தோத்திரம். ரேஷன் கார்டுல பேர் இருக்க தேவையில்லை. ஓட்டுல பேர் ஐடியில் இருக்க அவசியம் இல்லை. ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பேர் எழுதப்பட வேண்டும். இந்த ஆதார் இல்லாம கொஞ்ச நாள் தான். ஆனால் கோடி 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 ஆண்டுகளாக நாம் பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்வதற்காக கண்டிப்பா ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பேர் எழுதப்பட்டு இருக்க வேண்டும். ஆமென். பாவம் செஞ்சிட்டீங்கன்னா உங்க பேரை கர்த்தர் அழிச்சிருவார். ஜீவ புஸ்தகம் உங்க பேரை கர்த்தர் கொஞ்சம் அப்படியே டைம் வச்சு பார்ப்பாரு. பார்க்கலாம் இரு அப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அறிக்கை செய்வான், பார்க்கலாம். என் மகன் அறிக்கை செய்வான், என் பிள்ளை எப்படியோ தப்பு பண்ணிருச்சு, சரி சரி மறுபடியும் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அதை பரிசுத்தமாக்கவன் காத்துட்டே இருப்பார். 1 நாள் 2 நாள் 3 நாள் இப்படியே காத்துருக்கு. நீங்க அந்த பாவத்தை அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பீங்க. பிசாசு அறிக்கை செய்ய விட மாட்டான். கர்த்தர்ட்ட போய் அறிக்கை செய்ய பிசாசு உங்களை விட மாட்டான். உங்களை தடுத்து, ஏய் நீ போய் அந்த பரிசுத்தமான ஆண்டவர்கிட்ட போய் பேசணும் தகுதி இருக்கா? இப்படிப்பட்ட தப்பு பண்ணிட்டியே, செய்ய வச்சவனே அந்த நாய் தான். பாவம் செய்ய வைத்தவனே அந்த பிசாசு. பாவம் அறிக்கை செய்யலான்னு சொன்னா அதுக்கும் வேண்டான்னு சொல்றவன் அந்த பிசாசு. அவன் பேச்ச கேட்டு பாவ அறிக்கையும் செய்ய மாட்டோம். இப்போ கர்த்தர் பார்த்து மறுபடியும் என்ன செஞ்சுடுவார்? நம்முடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து பேரை அழித்து போடுவார், அழிச்சிடுவார். அவ்வளவுதான். ஜீவ புஸ்தகனுடைய பேர் இல்லை. கர்த்தர் வந்துட்டார், எங்க போவோம்? நேர நரகம். கோடி கோடி ஆண்டுகள் எரியணும். நரகத்தில் எவ்வளவு சூடு தெரியுமா? இப்ப எல்லாமே ஒரு 100 டிகிரி 105 110 எல்லாம் வந்துச்சு, தாங்க முடியல, கருகி போயிட்டோம். 110 டிகிரி நம்முடைய சேலத்தில் அடிச்ச வெயில்ல தாங்க முடியல. அப்ப நரகத்தில் எவ்வளவு சூடு இருக்கு தெரியுங்களா? எவ்வளவு தெரியுமா இருக்கு தெரியுமா? 15 லட்சம் சென்டிகிரேடு. 15 லட்சம் சூடு எப்படி இருக்கும்? சாம்பலா போயிடணும். ஆனா சாம்பலா போக மாட்டோம். அவ்வளவு வேதனையும் அந்த சூட்டையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கணும் நரகத்துல. இதெல்லாம் தேவையா நமக்கு? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளவு சூட்டு போய் நரகத்துல ஏன் கிடக்கணும்? அல்லேலூயா. பரலோகத்தில் குழு 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 என்று தங்கத்தின் மேல் நடந்து, அல்லேலூயா, தங்கரத வீதியிலே நடந்து எஜமானன இயேசுவோடு கூட அற்புதமாய் வாழ்ந்து அழகான, அல்லேலூயா, ஆமென், அரண்மனையிலே குடியிருந்து அருமையான பெட்டில் படுத்து சுகமாய் எழுந்திருந்து அருமையான ஜீவ விருட்சத்தின் பழங்களை சாப்பிட்டு சந்தோஷமா கர்த்தரை துதிச்சு பரலோகத்தில் இருக்கிறது எப்படி? நரகத்தில் போய் அந்த நெருப்புல வேதனை அடைவது எப்படி? தேவ பிள்ளையே, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அல்லேலூயா. தேவன் வைக்கிற அருமையான சொர்க்க வாழ்க்கைக்கு ஆயத்தம் பாருங்க. ஆமென். உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கணும். ஆமென். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி கொடுங்கப்பா. ஆண்டவரே என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கட்டும். ஆண்டவரே
என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கை கொண்டுதான் கர்த்தர் அங்கே எழுதுவார். நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருந்தால் உங்களுடைய பெயரை கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தில் பெயரை எழுதுவார். அது என்ன புஸ்தகம்? என்ன புஸ்தகம்? ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படணும்னா நாம யாரா இருக்கணும்? நாம யாரா இருக்கணும்? ஜீவன் உள்ளவர்களா இருக்கணும். சொல்லுங்க, நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? ஜீவன் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆமென். ஜீவன் எங்க இருக்கும்? நம்முடைய உயிர். நம்முடைய உயிர் என்பது அழிவுக்கு ஏதுவானது. இந்த உயிர் அழியாம வைக்கிறதுக்கு பேர் தான் என்னது? ஜீவன். அப்ப நம்ம வாழ்கிற வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கும் பொழுதுதான் நம்முடைய உயிருக்கு தேவன் ஜீவனை கொடுக்கிறார். இந்த ஜீவன் தான் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஏசாயா 4:4 கர்த்தர் சொன்னார், பரலோகத்திற்கு யார் வருவாங்களோ அவங்க பேர் எல்லாமே பரலோகத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமென். உங்க பேர் இருக்கா? சீக்கிரமா அல்லேலூயா. பரலோகத்தில் யார் பேர் இல்லையோ பேர் எழுதப்பட நாம் ஆயத்தப்பட நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே அந்த பரலோகத்தை நம்ம போக வேணும். சீக்கிரம் ஆயத்தப்படணும். கர்த்தர் பிள்ளைகளை எப்படி ஆயத்தப்படுவது? அந்த பரலோகத்தை போகிற வழிதான் எந்த வழி? எங்க இருக்கு அந்த வழி? சேலத்துக்கு போறதுக்கு 1000 வழி இருக்கு இல்லையா? 100கணக்கான வழி இருக்கு. எப்படி வேணாலும் போகலாம். ஜலண்டா போய் போகலாம், மேட்டூர் போயும் போகலாம். அல்லேலூயா. சோத்திரம். பெங்களூர் போயும் கூட சேலம் வரலாம், மெட்ராஸ் போயும் கூட சேலம் வரலாம். ஆமென். மதுரை போயும் சேலம் வரலாம், கன்னியாகுமரி எப்படி வேணாலும் வரலாம் சேலத்துக்கு. ஆனால் சேலத்துக்குன்னு ஒரு நேர் வழி இருக்கு. இருக்கா இல்லையா? வழி இருக்கா இல்லையா? இங்கிருந்து நேர் ஒரு வழி இருக்கு இல்லையா? அப்போ பரலோகத்துக்கு போவதற்கு என்ன வழி இருக்கு? ஜீவனுள்ள ஒரு தேசமான ஜீவனுள்ள ஜீவனுடைய பிள்ளைகள் பரலோகத்தை சேர்க்கிற அந்த தேசத்துக்கு போற என்ன வழி இருக்கு? வழி இருக்குமா இருக்க கூடாதா? இருக்கு. அந்த வழி தான் இயேசு என்ன சொல்றார்? நான் தான் வழின்னு சொன்னார். அந்த வழி எப்படி இருக்கும்? மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். 14வது வசனத்தை நான் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். அல்லேலூயா. ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமோ. எங்க எதுக்கு போற வழி? ஜீவனுக்கு. சத்தமா சொல்லுங்க. ஜீவனுக்கு போகிற. சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. ஜீவனுக்கு போகிற வழி. சரிதானா? பரலோகமாகிய ஜீவனுக்கு போகிற வழி, தேவனுடைய தேசமாகிய ஜீவனுக்கு போகிற வழி, நம்முடைய சொந்த நாடாகிய ஜீவனுக்கு போகிற வழி, நம்முடைய சொந்த தேசமாகிய ஜீவனுக்கு போகிற வழி எப்படிப்பட்ட வழியா இருக்கிறது? இடுக்கமா இருக்கும். ரொம்ப இடுக்கமா இருக்கும். நேரெல்லாம் போக முடியாது. இப்படி சைட்ல போனா கூட ரொம்ப நெளிச்சுக்கிட்டு தான் போகணும். சைட்ல போனாலும் நெளிச்சுக்கிட்டு தான் போகணும். வழி நெருக்கமும் நெருக்கமுமா இருக்கிறது. ஆமென். இடுக்கமும் நெருக்கமுமா இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், கொஞ்சம் பேர் தான். நிறைய பேர் போக மாட்டாங்க. ஏன்? எத்தனை நேரம் அப்படி நெளிச்சு போறது? நரகம் போறதுக்கு ஒரு வழி இருக்கு, தாராளமா இருக்கு. ஹைவே, ஒன் வே, டூ வே கிடையாது. போனா திரும்பி வர முடியாது. நரகம் போற வழி என்னது? போனா திரும்பி வர முடியாது. ஒன் வே தான், ஒரே வழி தான். போனா போயிட வேண்டியதுதான், திரும்பி வர முடியாது. ஆனா பெரிய வழி, அகன்ற வழி. ஆனா நிறைய பேர் போவாங்க. எப்படி போவாங்க? நிறைய பேர் போவாங்க. கூட்டமா போவாங்க. கோத்திரமா, ஜாதியா, குடும்பமா போவாங்க. குடும்பமா போவாங்க. அங்க போன உடனே அந்த ரோடு அழகா இருக்கும், நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். போயிட்டே இருப்பாங்க. போனா தொடக்கன்னு அந்த ரோடு முடியும். படக்குன்னு எல்லாம் கீழே விழுவாங்க. கும்பலா விழுவாங்க. எங்க? நரகத்துக்குள்ள. நரகத்துல விழுவாங்க. அது நரகத்துக்கு போற வழி, பெரிய அகலமான வழி. ஒரு பிரச்சனை இல்லாம நல்ல சுகமா இருக்கும், போகலாம். ஆனால் ஜீவனுக்கு போகிற வழி, பரலோகத்துக்கு போகிற வழியானது நெருக்கமா இருக்கும். ஆமென். பாடுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பலவிதமான போராட்டத்தை சத்துரு கொண்டு வருவான். எல்லாம் யார் கொண்டு வர? சாத்தான் தான். எப்படியாவது நம்ம அகலமான வழியில போய் நரகத்தில் விழணும் என்று நம்ம நெருக்கத்தை கொண்டு வருவான். பல போராட்டத்தில் குடும்பத்தில் கஷ்டங்களை கொண்டு வருவான். குடும்ப உறவுகளை பிரிக்கும்படி செய்வான். குடும்ப உறவுகளை நாசப்படுத்துவான். குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் பண்ணுவான். குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் பண்ணுவான். குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் பண்ணுவான். குடும்பத்தை உடைப்பான். குடும்பத்தை சிதைப்பான். வருமானத்தை அழிப்பான். கடனாளியாய் மாற்றுவான். நோயாளியாய் மாற்றுவான். பயங்கர பிரச்சனை கொண்டு வருவான். போராட்டத்தை, நெருக்கங்களை எல்லாம் கொண்டு வருவான் பிசாசு. ஹல்லேலூயா. இந்த நெருக்கத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் பலம் கொள்ளணும். ஹல்லேலூயா.
நாம கர்த்தர்கிட்ட போறதில்லை. உடனே என்ன செய்யறோம்? நம்முடைய சுய பலத்தை நாடுறோம், நம்முடைய சுய அனுபவத்தை நாடுறோம், நமக்கு இருக்கிற திறமைகளை நாடுறோம், நமக்குடைய அனுபவங்களை பார்க்கிறோம், நம்முடைய சொந்தங்களை பார்க்கிறோம், நம்முடைய நண்பர்களை பார்க்கிறோம், நம்முடைய ஜாதிகளை பார்க்கிறோம், நம்முடைய ஜனங்களை பார்க்கிறோம், நம்ம இருக்கிற பணத்தை வச்சு சரி பண்ணலாம்னு பார்க்கிறோம். முடிவு ஏமாற்றம், தோல்வி, தோல்வி, தோல்வி. எது இருக்கட்டும், பணம் இருந்தாலும் இருக்கட்டும், வீடு நிறைய பணம் இருக்கட்டும், கர்த்தரை சார்ந்து போகும் பொழுது, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் வந்து விட்டது, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் வந்து விட்டது ஐயா, இப்படிப்பட்ட போராட்டம் வந்து விட்டது ஆண்டவரே, கர்த்தர்ட்ட நேரடியா போங்க. ஹல்லேலூயா. அவர் அதிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து விடுவார். ஒரு ரூபாய் செலவில்லாம, உங்க பணம் ஒத்த ரூபாய் செலவில்லாதபடி கர்த்தர் தூக்கி நிலை நிறுத்துகிற தேவன், பெரிய ஜெயம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆக இந்த மகத்துவமான தேவனிடத்தில் நம்ம போகாம என்ன பண்றோம்? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, சொந்தக்காரர் இருக்கிறாங்க, ஜாதி ஜனம் ரொம்ப பெருசு, எங்க ஊர் ரொம்ப பெருசு. ஊர் பெருசா இருந்து என்ன பண்றது? பிரச்சனை தீர்க்க முடியாத, சாத்தானுடைய சோதனை ஜெயிக்க, சாத்தானுடைய நெருக்கத்தை மாற்ற இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்தை அல்லாமல் ஒரு வழியும் இல்லவே இல்லை. தேவனுடைய பிள்ளையே, உடைய போராட்டம் நீக்க இயேசு கிறிஸ்து அல்லாமல் ஒரு வழியும் கிடையாது. ஆகவே நம்முடைய விசுவாசத்தை பாழாக்க, நம்முடைய பரிசுத்தை கெடுக்கும்படி பிசாசு பல காரியத்தை கொண்டு வருவான். பாஸ்ட் மூலமா பெரிய போராட்டம் வரும். அண்ணால போய் ஜெபம் பண்றான், சக்காலத்தி அவருடைய இரண்டாம் தரம் அவளை கேவலப்படுத்துறா. அண்ணாளுக்கு குழந்தையே இல்லை. எங்க குழந்தையே இல்லைங்க, எத்தனை நாளுங்க நானுங்க பார்ப்பேங்க, ஒரு குழந்தை கொஞ்சம் எனக்கு ஆசையா இருக்குங்க, என்னங்க பண்ணட்டும்? அழாதம்மா தங்கம், நான் உனக்கு ஒரு குழந்தையா இருக்கு இல்லையா, ஏமா அழற? நான் உனக்கு மேலே எவ்வளோ அன்பா இருக்கிறேன். ஆமாங்க, அதெல்லாம் உண்மை தாங்க, இருந்தாலும் குழந்தை வேணுங்க. எங்க ஒரு ஆசை, ஒரு எண்ணம் வருது. என்னம்மா, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஏய் பைத்தியக்காரி, பேசாம இரு. நீ நான் எவ்வளோ அன்பா இருக்கிறோம், பேச ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இன்னொருத்தி நம்முடைய வாழ்க்கையில் வரவே கூடாது, வேண்டவே வேண்டாம். இல்லைங்க, எனக்கு ஒரு குழந்தை வேணுங்க, எனக்கு குழந்தை வேணுங்க. ஒரே நச்சு நச்சு நச்சு. சரிதான் போ, நீயே பார்த்து எவ்வளவு பார்த்து நீயே கூட்டிட்டு வா. அண்ணால போன ஒரு பெண்ணை பார்த்தா கூட்டிட்டு வந்தா, கல்யாணம் பண்ணி வச்சா. 2 நாள் நல்லா தான் இருந்தா, 3ஆவது நாள் காட்டினான். ஏய் என்ன அக்கா அக்கானவை இப்போ ஏய் வாய் போயின்னு பேச ஆரம்பிச்சிட்டா, மரியாதை இல்லை. அண்ணாளுக்கு உள்ள துக்கம். பரவாயில்ல, போனா போகட்டும், எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சா போதும். ஆமென். ஒரு குழந்தை கிடைச்சா போதும். குழந்தை பிறந்துச்சு, 2-3 குழந்தை பிறந்துச்சு. ஹல்லேலூயா. அந்த குழந்தை கொஞ்சம் போனா, தங்கம் அந்த பக்கம் போ, வருடி, குழந்தை இல்லாதவன் மலடி, போ, என் குழந்தையை தொடாத, நீ தொட்டா என் குழந்தைக்கு சாபம், நீ தொட்டா என் குழந்தை தீட்டு, தொடாத, போ போ. ஏய் தங்கம், அங்க வந்துருந்தங்க, அவட்ட போகாத. குழந்தைக்காகத்தான் அவளை திருமணம் செய்து கொடுத்தாள். ஆனால் என்ன ஆச்சு? அவ்வளவு உள்ளம் உடைந்து வேதனை அடைந்தாள். தேவனுடைய பிள்ளையை பார்க்கிறவர்களும் பார்த்தா 2-3 குழந்தை பிறந்துச்சு, வேதனை தாங்க முடியல. ஒரு நாள் தன் புருஷன் தேவனுடைய ஆலயத்திலே ஆராதனை பண்ண போகிறான். ஆலயத்திற்கு ஒவ்வொரு வருஷம் ஆலயத்துக்கு போவாங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் போய் ஆராதனை பண்ணிட்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. அண்ணால் போனால் தேவசமத்தில் போய் நின்றால் உள்ளமெல்லாம் உடைந்தவளாய், உள்ளம் சுக்கு நூறாய் கிடக்கிறது. தன் வேதனையை அடிந்து உணர்ந்து, கர்த்தாவே நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே, நான் குழந்தையை கொஞ்சலாம் என்று 2ஆம் தரமாய் என் புருஷனுக்கு ஒரு பெண்ணை கல்யாணம் திருமணம் செய்து கொடுத்து கூட பிறந்த குழந்தைகள் இருந்தது. ஆனால் தொட முடியலப்பா, தாங்க முடியல ஆண்டவரே, உள்ளம் வெடிக்கிறது ஆண்டவரே. அழுகிறாள், வாயில ஒரு வார்த்தை வரல. ஆமென். புலம்பி அழுகிறாள். தன் கஷ்டத்தை யாரு உணர்ந்திருக்க முடியும்? அங்கிருந்து ஆசாரியன் ஊழியக்காரன் பார்க்கறான். ஏய் நிறுத்து, காலங்காத்தால காலையில 9 மணிக்கு தண்ணி போட்டு வந்து மப்புல போதையில உளறியா அப்படின்னு ஊழியக்காரன் பேசுறான். அவனும் திட்டுறான். அல்லேலூயா. எங்க குழந்தை கொஞ்சம் இருக்கு, அவ்வளவு 2ஆம் தரம் விட மாட்டேங்கிறான். கர்த்தர் இவ்வளவு கர்ப்பத்தை அடைச்சிருக்காரு, குழந்தையும் இல்லை. சரி, கர்த்தருடைய சபையில போய் ஜெபம் பண்ணலான்னு போனாலும் பாஸ்டர் என்ன செய்யறாரு? ஊழியக்காரன் என்ன செய்யறான்? போதையில வந்திருக்கிறியா, தண்ணி போட்டு வந்திருக்கிற காலங்காத்தால திட்டுறான். எப்படி இருக்கும்? உள்ளம் உடைந்து போனால். அல்லேலூயா. இன்னைக்கு அது போல உங்களை திட்டலாம், கிறிஸ்தவங்க திட்டலாம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை உங்களை திட்டலாம், பாஸ்டர்கள் திட்டலாம். உடைய நிலைமை அவர்களுக்கு புரியாது. ஆனால் என் நிலைமை என்னவென்று என் தேவனுக்கு மாத்திரம் தெரியும். அல்லேலூயா. என்னை ஆராய்ந்த தேவன். அழுது வந்துட்டா,
அடுத்த வருஷத்துல அருமையான குழந்தை பெற்றெடுத்தாள். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனால் அந்த குழந்தைய அவ சொன்னா, எனக்கு ஒரு குழந்தை கொடுத்துட்டா இந்த ஆலயத்துல கொண்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தா தேவ சமூகத்துல. அதே மாதிரி அல்லேலூயா குழந்தை கர்த்தர் பால் மறக்கிற நேரத்துல அவளை கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்தை விட்டுட்டு அப்படின்னு எப்படி இருக்கும்? பால் மறக்க குழந்தை எப்படி இருக்கும்? 2.5 வயசு இருக்குமா? ஒரு 3 வயசுன்னு வச்சுக்குவோம். 3 வயதுல கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்துல விட்டுட்டா. எங்க குழந்தையே இல்ல, ஒரு குழந்தை பிறந்துச்சு, அதையும் கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்தில் விடலாம். அவருடைய மனது எப்படி இருக்கும்? பிரைஸ் தி லார்ட். ஒரு பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளை அண்ணால். அல்லேலூயா. ஆமென். குழந்தையே இல்லாதவளுக்கு பிறந்த குழந்தைய போய் தேவனுடைய ஆலயத்தில் காணிக்கையா கொடுத்துட்டா. அவ்வளவுதான். அவளுக்கு குழந்தைக்கு நீ சம்பந்தம் கிடையாது. அவங்க சபையில சர்ச்சிலே வளர ஆரம்பிச்சிட்டான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் அதுக்கு பிறகு குழந்தைகள் அவளுக்கு பிறந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அது போல ஏட்சிகள் நமக்கு வரலாம், அநேக நெருக்கங்கள் வரலாம், அநேக போராட்டங்கள் வரலாம், அநேக கஷ்டங்கள் வரலாம். எப்படிப்பட்ட நெருக்கம் வந்தாலும் தேவனுடைய பிள்ளையே, பரலோகத்தின் வழியை விட்டு தவறி போகாதே. எந்த விதமான அவமானம், எப்படிப்பட்ட நெருக்கம், எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்ட இடுக்கங்கள், தொல்லைகள் வந்தாலும் ஒருபோதும் தேவனுடைய வழி விட்டு வழி தவறி போகாத தேவ ஜனமே, உன்னை நேசிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து, உண்மை அன்பாய் இருக்கிற தேவனாகிய கர்த்தர், வாழ்க்கையில பல இடங்கள் வரலாம், பல போராட்டங்கள் வரலாம். நீ காலையில் சர்ச்சை விழான்னு எல்லாம் கிளம்பி ஆயத்தமா ஆசையா நிக்கிறாங்க. போக வேண்டிய ஆட்டோ வரல. காலையில கூப்பிட்டேன், போன் அடிச்சது, திரும்ப ஸ்தோத்திரம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி சொன்னாங்க. நான் கூப்பிட்ட மறுபடியும் சுவிட்ச் ஆஃப். அவனை போய் எங்க பிடிக்கிறது ஆட்டோக்காரனே? அல்லேலூயா. 2 ஆட்டோ போகணும். என் உள்ளமெல்லாம் உடஞ்சிருச்சு. ஐயா எவ்வளவு ஆசையா இருப்பாங்க, எவ்வளவு ஆராதனைக்கு ஒரு ஆயத்தமா இருப்பாங்க. ஆண்டவரே, இங்க பொண்ணடிச்சு அங்க பொண்ணடிச்சு பார்த்து. அல்லேலூயா. பெரியபடியோ ஆண்டவருடைய பெரிய கிருபையினால வேற ஒரு ஆட்டோ அரேஞ்ச் பண்ண வர கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் பார்த்த பிறகுதான் எனக்கு மனசு ஒரு அமைதியானது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு சாத்தான் நம்ம எப்படி நெருக்கத்தை கொடுக்கணும், எப்படி தடையில, என்னவாயில தடையில கொண்டு வரணும், எப்படியாயிலும் பிரச்சனையில கொண்டு வரணும், நம்மளை கவலைப்பட வைக்கணும். அதாங்க பிசாசுடைய விருப்பம். நம்மளை வேதனைப்பட வைக்கணும், நம்ம கண்ணீர் விடணும், தலையை அடிச்சு நெஞ்சு அடிச்சு புலம்பணும். அது உனக்கு ரொம்ப கொல்ல பிரியம், ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. அதை விடாம வாழ்க்கையில் இருக்கணும்னா, அது வாழ்க்கையில் இந்த நிலைமை வராம இருக்கணும்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஜீவனுள்ள பிள்ளைகளாய் நாம் இருப்போமாக. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள இந்த நெருக்கத்தில் ஆமென் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கணும். உபத்திரவத்தில் கர்த்தர் மேல் அதிகமான அன்பு பாராட்டணும். நெருக்கம் போராட்டம் வரும் பொழுது கர்த்தரை நேசிக்கணும். ஹல்லேலூயா. யோபு கஷ்டங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரம். 9 மாதங்கள் அந்த கஷ்டங்களை பட்டான். ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள் எல்லாம் ஒரே நாள் செத்து போச்சு. 10 குழந்தைகள் ஒரே நாள் செத்து போச்சு. வீடு ஒரே நாள் அழிஞ்சு போச்சு. ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல விளைந்த தானியங்கள் ஒரே நாள்ல எரிஞ்சு போச்சு. எல்லாம் அழிந்து விட்டது. எல்லாம் ஓடி வந்து சொல்றான். தலையில கை வச்சு இடிந்து உட்கார்ந்துக்கிட்டான். அல்லேலூயா. உடம்புல பெரிய பெரிய புண்கள் வந்தது. சுரண்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். சாம்பல் எடுத்து பூசிக்கிறான். எரிச்சல் தாங்க முடியல, நமச்சல் தாங்க முடியல. சாம்பல் எடுத்து பூசிக்கிட்ட கொஞ்சம் நல்ல சுகம் கிடைச்சது. ஆனாலும் அல்லேலூயா, அது உடம்பெல்லாம் பிப்பெடுக்கிறது. எடுத்து ஒரு உடைந்து போன சட்டி, மண் சட்டு ஓடை எடுத்து சுரண்டிக்கிட்டு வரக்குன்னு சுரண்டிக்கிட்டு இருக்கான். அவன் மனைவி பார்த்து சொல்றான், எல்லாம் மனுஷனா நீ எல்லாம்? என்னடி இப்படி பேசுற? புள்ள செத்து போச்சு, எல்லாம் அழிஞ்சு, சொத்து அழிஞ்சு போச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு, வீடும் இல்லை, ஒன்றும் இல்லை, குப்பமேட்டில் உட்காந்துட்டு இருக்க, நீ ஏன் உயிரோடு இருக்கிற? செத்துப்போ அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவ என்ன சொல்றா தெரியுமா? எப்படி சாக சொல்றா? சத்தமா சொல்லுங்க. எப்படி சாக சொல்றா? தேவனை தூஷித்து அப்புறம் உன் ஜீவனை விட்டுரு. பாருங்க, ஜீவனை விட்டுரு. என்ன காரியம் பாருங்க. நீ சும்மா செத்து போயிடக்கூடாது. எப்படி சாகணும்? என்ன செய்யணும்? கர்த்தரை கண்ணா பின்னான்னு திட்டு. அப்பதான் உன்னை தூக்கி நரகத்தில் போட முடியும். கர்த்தரை கண்ணா பின்னான்னு திட்டு. ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தையில பேசு, அசிங்கமா பேசு. ஏசுநாதரை கேவலம் பேசிட்டு அப்புறம் நீ தூக்கு போட்டு செத்துப்போ. எனக்கு புருஷன் இல்லைனாலும் பரவாயில்ல. என்ன மோசமான பிசாசு. இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான சாத்தான் எங்கேயுமே நீ பார்க்க முடியாது. அந்த அருமையான மனைவியை, தன்னோடு வாழ்ந்தவள், 10 குழந்தை பெற்றெடுத்தவள், தன்னோட இரவுகளாய் இழந்து உழைத்தவள், தனக்கு பலவிதத்தில் ஈடு கொடுத்தவள், தனக்கு துணையாயிருந்த துணையாளாகிய அன்பு மனைவியானவள் செத்துப்போன்னு சொல்றா புருஷனை பார்த்து. சௌரியமாரே, புருஷனை பார்த்து சொல்லிடாதீங்க. புருஷன் செத்த உங்க வாழ்க்கை அவ்வளவுதான். ஆமென். அருமை சகோதரமாரே, மனைவி பார்த்து செத்து போடின்னு சொல்லிடாதீங்க. மனைவி செத்தான் தொலைஞ்சது அவ்வளவுதான்.
மனைவி இல்லாம படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அல்லேலூயா. மனைவி இல்லட்டா வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. ஒருவர் சொன்னார், மனைவி இறந்துட்டா அந்த ஆண் செத்ததுக்கு அடையாளம் என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளை, மனைவி ரொம்ப 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 வாழ்க்கைக்கு அவசியம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வழி நெடுக்கும், வாழ்க்கையில நெருக்கம் வரும், போராட்டம் வரும். ஆனாலும் அந்த சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வெற்றி பெறுகிற பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தரை சார்ந்து செயல்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா. ஆக நெருக்கங்கள் வாழ்க்கையில வரும், போராட்டங்கள் வரும். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் சொல்ற தேவன் நமக்கு துணையா இருக்கிறவர். யோபுல வாருங்க, ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். யோபு புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 28, 29, 30 வாசிக்கலாம் சீக்கிரம். யோபு 33ஆம் அதிகாரம் 28, 29, 30 சீக்கிரம். தேவன் ஆமென் மனுஷனுடைய ஆத்துமாவை ஆமென் படுகொலிக்கு விலக்குகிறதற்கும் அவனை ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்தினாலே பிரகாசிப்பிக்கிறதற்கும் ஆமென் அவர் இவைகளை எல்லாம் ஆமென் அவனிடத்தில் பலமுறை நடப்பிக்கிறார். ஜீவனுள்ள தேசத்திலே பிரவேசிக்க செய்வதற்கு. ஆமென். நம்மளை எங்க கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார் தேவன்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஜீவனுள்ள தேசமாகிய பரலோகத்துக்கு கொண்டு போகணும். இந்த உலகத்தில் இல்ல, இந்த உலகத்தில் கிடையாது. நாம போக வேண்டிய இடம் ஜீவனுள்ள ஒரு தேசம். அப்போ பரலோகத்திற்கு போவதற்காக பல விதங்களிலே நம்மை நடப்பிக்கிறார். பலவிதமான பாடுகளுக்குள்ளே தேவனை அனுமதிக்கிறார். பல பிரச்சனைகளுக்குள்ளே கர்த்தரை அனுமதிக்கிறார். ஆனாலும் நம்ம உடைஞ்சு போகல, தோத்து போகல, அழிந்து போகல. அப்ப அனுமதிக்கிற போராட்டங்களிலே நாம் சரியாய் நிற்கும் பொழுது, உபத்திரம் வந்துருச்சா, ஆண்டவரே தாங்க பலம் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். ஆமென். பிரச்சனை வந்துருச்சா, ஆண்டவரை ஜெயிக்க பலம் கொடுங்க கர்த்தாவேன்னு கேட்கணும். அப்ப தேவன் எல்லா ஜெயம் கொடுத்து வெற்றி கொடுத்து நம்மை அற்புதமாய் நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். என்னுடைய 52 வருஷ ஊழியத்தில் அல்லேலூயா லட்சக்கணக்கான முறைகளிலே தேவன் என்னை அற்புதமாய் விடுவித்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொன்றா சொல்ல முடியும். எவ்வளவோ எத்தனையோ காரியங்கள் தேவன் ஆச்சரியமாய் விடுவித்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன். அல்லேலூயா. ஆமென். இந்த ஊர்ல என்ன கொன்று போடணும், அழித்து போடணும், எவ்வளவோ திட்டம் போட்டாங்க. திட்டம் போட்ட ஆமென் 9 பேர் செத்து போனான். ஆனா இன்னைக்கு கர்த்தர் என்ன உயிரோட வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊர்ல இருந்து விரட்ட குடும்பம் துரத்தி அடிக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்ற பெரிய திட்டம் போட்டாங்க. ஊர்ல பெரிய ரவுடிகளாம் சேர்ந்து பெரிய பிளான் பண்ணி வந்தாங்க. ஆனால் அந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு வரையிலேயும் இதே இடத்திலிருந்து ஊழியம் செய்ய தேவன் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். கர்த்தரை சார்ந்து இருக்கணும், தேவனை சார்ந்து எடுத்தா அந்த வெற்றி, இல்லாட்டா அவ்வளவுதான். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை வாங்க கேட்க சொல்றேன், கேளுங்க. அவ்வளவு பயங்கரமான அனுபவங்கள் இருந்தெல்லாம் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்து இன்னைக்கு வரையிலேயும் இந்த ஊர்ல நிலை நின்று கர்த்தருக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆகவே இந்த ஜீவனுள்ள தேசத்துக்குள்ள நம்ம போகணும். பரலோகத்திற்கு போகணும், நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நேரம் கடந்து போய்விட்டது. கர்த்தர் சித்தமானால் இந்த ஜீவனை எப்படி பெற்றுக்கொள்வது, தேவன் நமக்கு எப்படி அந்த ஜீவனை கொடுக்கிறார், இந்த ஜீவனால் நமக்கு என்ன பிரயோஜனம் இந்த உலகத்தில் என்பதை அறிந்து கொள்ள வருகிற வாரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் வருகிற நேரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரை சந்திக்கிற வேண்டிய நேரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோமாக. ஆமென். அல்லேலூயா.